இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
உங்களுக்கு நிச்சயம் என்னென்னா தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும், அது நிரம்பி வழியணும், அது எனக்கு தருவார், அவரால் மட்டும்தான் முடியும். அவர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னை இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீங்கள் செல்ல வேண்டும். இப்போ தாவீது போய் கோலியாத்தை அடிக்க போகல. தாவீது கிட்ட என்ன சொல்றாங்க, நீ என்னப்பா இப்படி இப்படின்றாங்க. அதுக்கு தாவீது கேட்குறா, என்ன கோலியாத்தை கொன்னா கிடைக்கும்ன்றா. கோலியாத்தை கொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய நன்மை கிடைக்கும். ஒன்று பணம் கிடைக்கும், மனைவி கிடைக்குது, அப்புறம் குடும்பம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு கடனே ரத்து பண்ண ஒரு டாக்ஸே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றார். சொல்லப்போனால் கடன் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணை மூடி யோசனை பண்ணி பாருங்கள். கடனே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அது நிம்மதியான வாழ்க்கை. இதை தான் தேவன் தருகிறார். இப்போ நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தை திருப்புவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் தான் நான் வாசித்தோம். அந்த வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:12 பாருங்க. ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். இதை பிடிச்சுக்கோங்க, சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ வேதம் சொல்லதுக்கு தான் அதுக்குள்ளதான் போனோம். கடனே வாங்காத நபராகவும் கடனை கொடுக்கிற ஆளாகவும் மாறும்படியாக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கார். ஆமென். எல்லாம் இந்த பக்கம் அடைப்பா இருக்குதுங்க, இந்த பக்கம் அடைப்பா இருக்குதுங்க, அந்த பக்கம் அடைப்பா இருக்குதுங்க, அங்கேயும் அடைப்பா இருக்குதுங்க. ஆனா மேல வானம் திறந்திருக்குது. அல்லேலூயா. எனக்காக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார், திறந்த வானத்தை வைத்திருக்கிறார். எத்தனை அடைப்பு வந்தாலும் சரி, அத்தனை அடைப்பை மேற்கொண்டு நான் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறந்த வானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுங்க மறுபடியுமாக, கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். திறப்பார், வானத்தை திறப்பார். இப்ப சொல்லுங்க, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். இப்போ உபாகமம் 15 அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 15வது அதிகாரம். 15வது அதிகாரத்தில் கவனிங்க. கர்த்தர் வந்துட்டு ஒரு அற்புதமான திட்டங்களை வைத்திருப்பார். சூப்பரா பாருங்க. 4ஆம் வசனம், எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளையும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். இப்ப 5ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்லுங்க, மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மென்மேலும். இந்த வசனத்தை விடக்கூடாது. வானத்தின் கர்த்தர் எனக்காக இப்படி கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். அதையும் விடக்கூடாது. இதே போல இங்கேயும் சொல்லணும்னா, என்னை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். என்னை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். சொல்லுங்க, நான் ஒரு பேங்க் மாதிரி மாறிடுவேன். எப்படி சொல்லுங்க, நான் ஒரு ஸ்டேட் பேங்க் மாதிரி மாற போறேன். சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஏதோ சொல்றாரு, பசங்க கேட்டு ஜாம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை நல்ல பொக்கிஷசாலையை திறந்து ஆசீர்வதிப்பதனால் நான் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பேன். அடுத்த உடனே அங்கே அடுத்த பகுதியில் சொல்லி பாருங்க. அங்கே உபாகமம் 28, 11, 12 அப்படி வரல. ஆனால் இங்கே அப்படி வருது பாருங்க. நீயோ கடன் வாங்குவதில்லைன்னு சொல்லிட்டு நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் என்ன செய்வதில்லை, ஆளுவதில்லை. யாரும் உங்களை ஆளுகை மாட்டாங்க, ஆளுகை செய்ய மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு என்னன்னா, நிச்சயம் உங்களுக்குள்ளே வர வேண்டும், கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பார். எதிர்பார்ப்பு வர வேண்டும், நிச்சயம் வர வேண்டும், எதிர்பார்ப்பு வர வேண்டும், அப்புறம் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். இன்னைக்கு இன்னும் 2 காரியத்தை சொல்லிடணும். என்னன்னா, அதுக்கப்புறம் என்னன்னா, முதல்ல கடன் வாங்குறத நிறுத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கடன் வாங்குறத நிறுத்த வேண்டும். 2வது, நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? எனக்காக பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், திறப்பார், என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்.
உங்க உள்ளத்திலும் இப்படித்தான் இருக்கணும், உங்க வாயிலும் இப்படித்தான் இருக்கணும். நான் கடன் வாங்குவதில்லை, நான் கடன் கொடுப்பேன். என்னை ஒருவன் ஆள மாட்டான், நான் அவனை ஆளுகை செய்வேன். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கர்த்தர் வந்துட்டு நம்ம தூக்கி எடுக்கிறார், மேல கொண்டு வரார், நடக்கும் அவரால். இது நீங்க உறுதியா நம்ப வேண்டும், உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நீங்க உபாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரத்துல இந்த காரியத்தை யாரு சொன்னாலும், எந்த ஒரு மனுஷன் சொன்னாலும் அப்படிலாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் வராதுங்கன்னு சொன்னா கூட நீங்க அதெல்லாம் விட்டுட்டு பைபிள்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் பிடிக்கணும். என்ன அப்படின்னா உபாகமம் 28 அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார்னா இது முக்கியம். தேவன் சொல்றதை கவனிங்க, தேவன் சொல்றதை கவனிங்க. தேவன் உங்களை உங்க கையிடும் வேலையை ஆஸ்வதிக்கிறார், உங்களுடைய பிஸ்னஸை ஆஸ்வதிக்கிறார், வியாபாரத்தை ஆஸ்வதிக்கிறார், உங்களுடைய தோட்டத்தை ஆஸ்வதிக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய வேலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டு விடாதிருங்கள். சாதாரணமாக விட்டீங்க அப்படின்னா முற்றிலுமாக நீங்கள் பின்தங்கி போயிடுவீங்க, முன்னேறவே முடியாது. அதே வேளையில் தேவ ஜனங்கள் சிலரெல்லாம் பாருங்க, அதெல்லாம் தேவை கிடையாது, பரலோகம்தான் தேவை, இந்த பூமியிலலாம் அப்படியெல்லாம் வாழணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லவராக இருப்பீங்க, தேவனுடைய பிள்ளையாக இருப்பீங்க, நீதிமானாக இருப்பீங்க, ஆனால் பரலோகமும் போவீங்க. உங்களுக்கு பரலோகம் போக தடையவே இருக்காது. ஆனால் பூமியில ஏழையாக இருந்து பரலோகத்தில் போய் அப்பாவின் சமூகத்தில் போகும்போது தான் யோசிப்பீங்க. ஏன்னா அப்பா எப்படி இடத்துல இருக்கிறாரு? அவர் தங்கத்தில் இருக்கிறாரு, அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் பார்த்தா போதும், அவர் சொல்லுவார், எப்பா நீ இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கலாம் தம்பி, நீ ஏன் அங்கே போய் இவ்வளோ கஷ்டப்பட்ட, நீ எதுக்கு வேணான்னு சொன்ன, எதுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னதை நீ நம்பாமல் எப்படி ஏழையாக இருந்து வந்திருக்கியே, கோழையா இருந்து வந்திருக்கீங்க, ஏழையா இருந்து கோழையா இருந்து ஏமாலியா இருந்து கோமாளியா வந்து சேர்ந்திருக்கிய. கவலையே படாத மகளே மகனே, இந்த என்கிட்ட கர்ச்சீப் இருக்கு, கண்ணீர் வடிக்காத, தொடச்சி விட்றான்னு கண்ணீரை துடைப்பார். அங்கே தான் கண்ணீர் வடிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ளனா பிரச்சனை கிடையாது, எங்கள்கிட்ட நீங்கள் இந்த வசனத்துக்காக பிரச்சனை. ஆனால் மெயினாக என்னென்னா, இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த பூமியில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட முடியும். ஆமாம், அப்படி எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி. இங்கே நல்லா கவனிக்கணும், இங்கே நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்போ 2ஆம் வசனத்தை வாசிங்க, உபாகமம் 28:2. கையை பிடிச்சிக்கோங்க, விரல அதில் வைங்க, அதை மறுபடியும் வாசிக்கணும். பிறகு நீங்கள் பேசாமல் இங்கே பார்த்துட்டே இருந்துட்டு அங்கே போயிட்டு பைபிளை மூடி வச்சுட்டு உறங்கிடக்கூடாது. கவனிங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது பாருங்க, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். எப்படி? இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல உனக்கு பலிக்கும். இது இங்கிலீஷ்ல ஓவர்டேக் பண்ணுன்றார். ஆசீர்வாதம் ஓவர்டேக் பண்ணும். சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்னை முந்திக் கொண்டு போகும், முந்திக் கொண்டு போக வேண்டும். அப்ப இருக்கிற அந்த பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதம் போதாது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பத்தாது, போதாது, தெரிஞ்சுக்கோங்க, போதாது. இது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக எப்படி சொல்றாருன்னா, நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ எந்த இடத்துல போனாலும் ஆசீர்வாதமா இருப்பாய். இதை நம்புங்க முதல்ல, இதை அப்படியே ஏற்றுக்கோங்க. நீ எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருப்பாய். என்ன இடத்துல நீ இருந்தாலும் உன் மேல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மாறவே மாறாது. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பத்தி நீங்க சாதாரணமா எண்ணக்கூடாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது இது ஒரு வல்லமை, இது ஒரு பவர், நமக்கே தெரியாம நம்மளை மூடிக்கொண்டிருக்கிற பவர். இது கர்த்தரின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது, அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு இதை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்ததுனால ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்கினுடைய பிள்ளை யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் சந்ததி இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் மேல இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் கர்த்தரின் ஆசீர்வாதம். காரணம் என்னது? கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசு பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார்.
இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு பகிர்ந்தளிக்கத்தான் பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் கலாத்தியர் புஸ்தகத்தை சொல்கிறாரு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாய் மாறினார். நம்ம மேல வர வேண்டிய நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் போனது. அவர் சாபமாக அங்கே தொங்கினார். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு மேல வரும்படியாக, நமக்கு மேல வரும்படியாக, உலகத்தார் மேல வரும்படியாக, இயேசுவை விசுவாசிக்கிறவர் மேல வரும்படியாக இப்படி சிலுவையில் நடந்தது. அப்ப சிலுவையில் அந்தக்கேடு அடைந்து மரித்ததன் நோக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எதுக்காக அப்படி ஆனார் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரம் உருவாக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி. அப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். புரியுது உங்களுக்கு? இதை மாற்றவே கூடாது. இதை மாற்றாம நீங்கள் ஒருவேளை இப்போ கடன்காரனா நீங்கள் இருக்கலாம், கடன் கட்டிட்டு இருக்கலாம், வட்டி கூட கட்டிட்டு இருக்கலாம், பரவாயில்ல. நீ கடனை கட்டிட்டே நீங்கள் சொல்லணும், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இப்போ கடன் கட்டிட்டு இருக்கலாம், வட்டி கட்டிட்டு இருக்கலாம், பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், வியாதியஸ்தனாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர். உடனே கேட்பாங்க கேள்வி, பிசாசு வந்து கேட்டுருவான், எப்படி கேட்டான், நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் சொல்லுற, ஆனால் இவ்வளோ கடன் வச்சிருக்கிற, இவ்வளோ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிற, இவ்வளோ வியாதி கிடக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நீங்கள் பிசாசு என்ன ஐடியா தெரியுமா பிசாசுக்கு? உங்களை எப்படியாவது நீங்கள் சபிக்கப்பட்டவன் என்று என்ன பண்ணுறதா அவனுடைய வேலை. ஆமாம், நீங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டவர் என்கிறதை உறுதியாய் நீங்கள் நம்ப விடாதபடிக்கு, அந்த எண்ணத்தில் கொண்டு வந்து, நினைவில் கொண்டு வந்து, நீங்கள் அதை நம்பி வாழ விடாதபடிக்கு, எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பாருங்க, அப்படியே துக்கமாயிடும். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை மறந்துடுதோம். உண்மைதானே? ஆமாம், யாரா நம்மளை ஆஸ்வதிப்பார், அவற்று ஒரு ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வருமா, இவற்று ஒரு ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வருமா, நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் தான் ஆசீர்வாதம் வருமானு அப்படி தேட ஆரம்பிச்சிருக்கோம். நான் சொல்கிறேன், அதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஒதுக்கி வைங்க. வச்சுட்டு முதலாவது நீங்கள் நல்ல உறுதியாக தெளிவாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 1ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் முடிய சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனைக்கும் நான் தான் சொந்தக்காரர். எனக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது, எனக்காகத்தான் தேவன் சொல்லியிருக்கிறார். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், எங்கே போயிருந்தாலும் நான் ஆசீர்வாதமானவன். இதை மறக்கவே கூடாது, புரிந்துக்கோங்க, இதை விடவே கூடாது. அது மட்டும் இல்லை, பாருங்க, என் கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டது, என் நிலத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டது, என் பெருக்கம், மாடுகளின் பெருக்கம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் வருது பாருங்க. பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, போராட்டம், வியாதி எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஐயா சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னா சொல்லுவீங்க? இப்போ இந்த கணவர்மார்களுடைய அவதி நான் சொல்கிறேன். மனைவிமாருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவருக்கு எப்படி இருக்கும்? அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்கிற ஆள் சரியில்லைன்னு அர்த்தம், குடும்பத்தை கவனிக்காத ஆளாக இருக்கணும். ஏன்னா ஹோட்டலில் போய் தின்ட்டு போயிடுவார் அவர். அப்படி வீட்டில் வந்து மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வீட்டில் எப்படி இருக்கு அதை கவலைப்பட்டிருப்பார். நல்லா கவனிக்கணும், அது பெரிய சனம். அதே போல் கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவிமாருக்கு எவ்வளோ சந்தோஷமா? ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அவர் அப்போ ஒரு அம்மா அப்படி ஜெபம் பண்ணா, அது நான் சொன்னேன், அப்படி நடந்துருச்சுன்னா கூட அவங்க சங்கடப்படுவாங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் சும்மா தான் அந்த அடி தாங்க முடியாமல் தான், ஐயா அவன் டெய்லியும் வந்து குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறான் ஐயா, எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க ஐயா, காலை கத்தர் உடைக்கணும்னு சொல்லி. நான் அப்படி ஜெபம் பண்ணுறது இல்லைம்மா, அவர் உடைக்க மாட்டார் கர்த்தர். வேற அதுக்கப்புறம் நம்ம அப்படி ஜெபம் பண்ணிட்டு அதெல்லாம் சரியில்லைம்மா, அது ஜெபம்லாம் பண்ண மாட்டோம். அவர் கண்ணு திறக்கப்பட ஜெபம் பண்ணுவோம், குடிக்காமல் நிப்பாட்டுவார், மாறுவார், அது மாதிரி மாறிட்டார் பாருங்க. அப்போ வந்து அப்படி இருந்தால் கூட, காலை உடச்சி கிடந்தா கூட, ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, சீக்கிரம் ஒட்டுட்டுயா, இந்த மனுஷன் வேலைக்கு போனாத்தாயா. ஆமாம், நிறைய மனைவிமார் பார்த்துட்டோம், கணவன் ஒரு காலில் எதுன்னு ஆயிடுச்சு, கையில் எதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், தாங்கவே முடியல, துடிப்பாக துடிக்கிறாங்க. அல்லேலூயா இருக்கா? அப்படி தானே?
அவள் பாருங்க, வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரும்போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள்ல இருந்து எல்லாவற்றுமே அது மாதிரி நிலத்தில் நீங்கள் விதைச்சது சரியாக விளையலைன்னா அப்போ சந்தோஷமா இருக்குமா? கஷ்டப்பட்டு தோடம் வெட்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டு உழவடிச்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டு நெல்லை விதைச்சிருக்கீங்க. இன்றைக்கி இந்த தண்ணி வந்துருச்சு, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு நாங்கள் விதைச்சோம் அப்படின்றாங்க. தூக்கி காட்டி அவங்க சொல்கிறாங்க. சங்கடமாக இருக்கு இல்லையா? அவங்ககிட்ட அரசாங்கம் கொஞ்சம் பணம் கொடுத்தா கூட அவங்களுக்கு அது போதாது. அது போதாது மட்டும் இல்லை, அது திருப்தி அளிக்காது. அது சும்மா ஒரு கண்துடை மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க கஷ்டப்பட்டு விதைத்ததுலேருந்து நல்லபடி அறுவடை செய்தாரானால் அந்த நபருக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். உண்மையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நல்லா விளைஞ்சது, திருப்தியாக இருக்கும். அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், எல்லாவற்றையுமே தேவன் ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்க ரெடியாக இருக்கிறார். என்ன கவனிங்க, என்ன சொல்ற, கற்பத்தின் கனியை ஆஸ்வதிக்கிறேன்னாரு, நிலத்தின் கனியை நான் ஆஸ்வதிக்கிறேன்றார். மாடுகளின் பெருக்கம், மாடு இருக்குது, ஒரு மாடை 2 மாடை வச்சுக்கிங்க வச்சுங்க, இருக்குது. ஒரு மாடு நொண்டி நொண்டி போகுது. அப்போ உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கும்? என்ன மாடு வைக்கலாம் கூட சங்கடமாக தான் இருக்குண்ணே. மாடு வச்சவங்களுக்கு எப்படி இருக்கும்ண்ணே? உண்மைதான் அது. அப்படிதான் ஒரு பால் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். பாலில் பிளட்டு மாதிரி வந்துடுச்சு அந்த காம்பில் இருந்து. உடனே சந்தோஷமாக இருக்கா? எப்படி இருக்கும்? பயங்கர துக்கமாக இருக்குது. உடனே போய் வெட்டினரி டாக்டரை கூட்டு வா, அவருக்கு 500 ரூபா கூட ஆட்டோ பிடிச்சிட்டு வா, ஊசியை போடு, இப்படின்னு நல்லா நடக்குது இல்லைன்னா, போட்டு எப்படியாவது சரி பண்ணப்பாரு அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. நிறைய வேலை நடக்குது. அப்போ என்னன்னா, இது நோக்கத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்மளை ஒன்றுமே இல்லாமல் வச்சு அப்படியே மக்களே பரலோகம் வந்துருங்க மக்களே அப்படின்னு தடவி கொடுத்துட்டா இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. நல்ல பிள்ளைகளை நிறைய கொடுக்குறாரு, பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். நிலத்தை நிறைய கொடுக்குறாரு, நிலத்தை ஆஸ்வதிக்கிறார். ஒன்றுங்களா? அதனால தான் ரொம்ப இந்த மாதிரி நல்ல இப்போ ஒன்றுமில்லாத இருக்கிற ஆள் இதை நல்லா விசுவாசிங்கன்னா நிலத்தை கத்த தருவார், பிள்ளைகளை கத்தர் கொடுப்பார், நிலத்தை கத்த கொடுப்பார், மாடுகளை கத்தர் கொடுப்பார், ஆடுகளை கத்த கொடுப்பார். இந்த பாருங்க, என்ன சொல்ற, உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை ஆஸ்வதிப்பார், உன் நிலத்தின் கனியை ஆஸ்வதிப்பார், உன் மாடுகளின் பெருக்கத்தை ஆஸ்வதிப்பார். இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எப்படி? அதனால தான் இதெல்லாம் வச்சிருக்கிற ஆளை பார்க்கணும், வச்சிருக்கிற விசுவாசியை பார்க்கணும். வச்சு நல்லா சம்பாதிக்கிற விசுவாசியை பார்த்து அந்த ஆளை வாழ்த்தணும். வேதம் நல்லா கவனிங்க. வேதம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. என்ன சொல்றது அப்படின்னா, உன் கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மாடுகளின் பெருக்கம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், ஆடுகளின் மந்தையாகிய மிருக ஜீவன்களின் பலனிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு நாய்க்குட்டி இருக்குது வீட்டில், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! எல்லாமே நான் சொல்றேங்க, கோழி இதெல்லாம் கர்த்தர் தான் தரார். யார் தரா? யார் தரா? சொல்லுங்க. கர்த்தர் இவளெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், பலனை ஆஸ்வதிக்கிறார். இதனுடைய பலன் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப பலன் ஆஸ்வதிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி ஆயிருவீங்க? நீங்க கடன் வாங்க மாட்டேங்க, கடன் கொடுக்குற ஆளா மாறிடுவீங்க. நம்ம கர்த்தர் இப்படிதான் ஆஸ்வதிக்கிறார். பாருங்க, அது மட்டும் இல்ல, உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா கடன் வாங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, கடன் வாங்கி நான் சாப்பிட மாட்டேன், என்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தரை ஆஸ்வதிப்பதனால் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து சாப்பிடுவேன். அதுதான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும். கூட பேசி தொட்டினா அப்படித்தான். அதுக்கு அடுத்து, நீ வருகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் இது இப்படி ரத்தத்துல ஊறணும், மனசுல நிரப்பிடணும். யாராவது அழிக்கைக்கு வருவாங்க, இந்த இந்த போர்டு அழிக்கிறதுக்கு ஒரு டஸ்டர் எடுத்துட்டு வருவாங்க, அதே மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அப்படிலாம் கிடையாது. பிரச்சனை பூமியில் இருக்கத்தான் செய்யுது. ஆமா, இருக்கத்தான் செய்யுது. கர்த்தர் சில நேரம் அனுமதிக்கிறார். உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு எழுதியிருக்குது. பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியுது. எப்படி சொல்றாங்க பாருங்க. உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்படி உபத்திரவப்பட்டு தான் பிரமாணத்தை கற்றுக்கொள்ளணும்னா கற்றுக்கோங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லி ஆலோசனை சொல்றாரு. உபத்திரப்பட்டு தான். எந்த பிள்ளையுமே அடிச்சு நொறுக்கி பாடம் கற்றுக் கொடுக்கணும் எந்த அப்பா அம்மாவும் நினைக்க மாட்டாங்க. அதே போல் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா நம்மளை அடித்து நொறுக்கி வேதனைப்படுத்தி காலை உடைச்சி கையை உடைச்சி எதையாவது கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தப்பா ஆண்டவரை நினைக்கிறீங்க. அவர் அப்படி செய்கிறது கிடையாது. அழகா சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டி உன் மேலே எனக்கு கண்ணை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா நடத்துகிறேன்றார்.
அப்போ நீங்கள் இதை கவனிக்கணும். எங்கே போனாலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்போம், எங்கேருந்து வந்தாலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்போம். எங்கள் மேலே இருக்க ஆசீர்வாதம் அதுதான். அதனால தான் பாருங்கள், எனக்கு விரோதமாய், இப்போ 7ஆம் வசனத்தை பாருங்க, எனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்னாக ஓடும்படி விடுவார். அல்லேலூயா. எவன் எழும்புனாலும் சரி. சொல்றீங்களா? என்ன பாருங்க எல்லாரும் உற்சாகமா. எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்னாடி ஓடும்படி செய்வார். ஓடுவான், பார்க்க நம்மளை கண்டாலே நிற்க மாட்டான், அந்த அளவுக்கு செய்வார் கர்த்தர். எப்ப செய்வார்? இப்படி சொல்ற நேரம் நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நீங்க நம்புனீங்கன்னா, சரியா விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கே நடக்கும். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும்